திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புனிதமான மார்கழி மாதம் மலர்ந்து விட்டது. காலம் காலமாக ஒவ்வொரு இல்லங்களிலும் கோவில்களிலும் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இது மூன்றும் ஒலித்தது. பாரம்பரியமாக எல்லாருடைய வீட்டில் எல்லோரும் பாடிக்கொண்டிருந்தார்கள். அதே பாரம்பரியத்தை நாமும் தொடர்கிறோம். திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை எனக்கு தெரிந்த அளவில் நான் விளக்க உரையோடு உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். கூடவே நீங்கள் பாடலாம். கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு எளிய ராகங்களில், என்னுடைய ஆசான் சொல்லுவார், மோகனத்திலும் பௌளியிலும் பாடினாலே போதும் என்று சொல்வார். அதுபோல எளிதாக பாடுவோம். முதல் பாடல். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். பெண்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் எழுப்புவதாக மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் தங்கியிருந்த பொழுது மார்கழி மாதம் வந்தது. அப்பொழுது அவர் அதிகாலையில் என்ன பார்த்தார்? ஒரு பெண் மற்றொருத்தி வீட்டிற்கு போய் கதவை தட்டி எல்லோருமாக சேர்ந்து கொண்டு மற்றவர்களை எழுப்பி நீராடி அண்ணாமலையாரை தரிசித்ததை அவர் பார்த்தார். உடனே அவருக்கு என்ன தோன்றியது? தானும் ஒரு மங்கையாக தன்னை பாவித்து கொண்டு அப்படி பாடினதுதான் இந்த திருஎம்பாவை. எம்பாவை என்றால் என்னுடைய பெண்ணே, அந்த ஒருவருக்கு ஒருவர் உறவு, எம் பெண்ணே என்று அவளை விழித்து சொல்கின்றது. இந்த பாடலினுடைய எளிய அர்த்தம் என்னவென்றால், ஆதி அந்தம் இல்லாத அந்த இறைவனை, சோதியை, அண்ணாமலை ஜோதியை நாங்கள்லாம் பாடுறோம். நீ என்னடானா இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, எழுந்திருக்க வேண்டாமா? எங்களோட சேர்ந்து நீ வர வேண்டாமா? ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கண் மாதே அப்படின்னா, வாழ் போன்ற பெரிய கண்களை உடைய பெண்ணே, கண் வளர்றது அப்படின்னா தூங்குறது. வன் செவியோ நின் செவிதான், உனக்கு காதே கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்படி தூங்குற, ஆனா நாங்க அந்த தெரு முனையில நாங்க எல்லாரும் நம்ம சிவாய நாதா சிவனே எம்பெருமானே அப்படியெல்லாம் நாங்க பாடிண்டே வரோம். நாங்க பாடின சிவனுடைய நாமத்தை கேட்ட உடனே அங்க ஒரு வீட்டில் இருக்கிறவ கட்டில்ல படுத்துட்டு இருந்தவ, அப்பா சிவனே நம்ம சிவாயான்னு சொல்லி அப்படியே கட்டில விட்டு உருண்டு கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்டா. அவளுடைய பக்தி எப்படி! நாங்க எவ்வளவோ சொல்லியும் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து பக்தி மேலிட்டு போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். அம்மா, உனக்கு தூக்கம் இருக்கே, அது ஒரு பரிசுன்னு நினைக்கிறேன், அது ஆனந்தமா வச்சுன்னு இருக்க, நீ தூங்கு, நாங்கள்லாம் கிளம்புறோன்னு உடனே அவ எழுந்து ஓடி வருகிறாள். இதுதான் முதல் பாடல். இப்போ நீங்க எல்லாரும் கூடவே இந்த பாட்டை பாடினீங்க, படிச்சீங்க. இப்போ இதுக்கு அர்த்தமும் உங்களுக்கு தெரியும். ஆதியும் அந்தமும் இல்லாதவன், அருட்பெரும் ஜோதியை யாம் பாட, நாம கேட்கும்போது பாடும் பொழுது கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ, நான் கேட்டு கூட நீ தூங்குறியா? மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே, நாங்கள் வீதி அந்த தெரு முனையில திரும்புற போது பாடினோம். அதுக்கே ஒத்தி பக்தி பரவசம் ஆயிட்டாளே, அவளுடைய பக்தி என்ன, உன்னுடைய பக்தி என்ன?
இந்த பாரு, நீ எப்போ பாரு ரொம்ப பக்தி இருக்கிறவ மாதிரி நடிப்ப, இல்லை நீ வெறும் தூங்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லி அவளை கேலியும் கிண்டலுமாக அதே நேரத்தில் இறைவனை பார்க்க அழைத்து செல்வதாக அருமையான இந்த முதல் திருவெம்பாவை பதிகம். நாம் எல்லோரும் இதையும் தினமும் பாடி, அந்த காலத்தில் 20 திருவெம்பாவையும் 10 திருப்பள்ளி எழுச்சியும் தினமும் பாடிட்டு இருந்தாங்க. மார்கழி பூர திருப்பாவையும் சேர்த்து பாடினாங்க. அப்படித்தான் மகா சுவாமிகள் சொன்னதுனால நாங்கள்லாம் கத்துன்றதுனால தான் இந்த வயசுலையும் பாட முடியறது. பெரியவாளையும் நினைச்சு வணங்குறோம், அந்த பெரியவனையும் நினைத்து வணங்குகிறோம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.